மாவட்டம் ஒட்டப்பிடாரம், கயத்தாறு உள்ளிட்ட தாலுகா பகுதிகளில் அதிகளவில் காற்றாலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் காற்றாலை மூலமாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் 30 முதல் 40% அப்பகுதியில் இருந்து பெறப்படுகிறது. தற்போது காற்றின் வேகம் குறைந்துவிட்டதால் காற்றாலையின் மின் உற்பத்தியும் வெகுவாக குறைந்துள்ளது. வழக்கமாக 100 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அது பாதி அளவாக குறைந்துள்ளது. காற்றின் வேகம் சீராக இல்லாமல் குறைந்து கொண்டே வருவதால் காற்றாலை மின் உற்பத்தி சரிவினை சந்தித்து உள்ளதாக மின்சாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கையைச் சேர்ந்தவர் ஜெயசிம்மன். இவர் வழக்கறிஞராக பணிபுரிந்து வரும் சூழலில் அவ்வப்போது சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் செய்து வருகிறார். இந்நிலையில் ஓக்கூர் கிராமத்தில் கீழப்பொங்குடி செல்லும் சாலை பிரியும் இடத்தில் உள்ள 4 சாலை சந்திப்பில் இரவில் இருள் மூழ்கி காணப்படுவதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிர் பலிகளும் ஏற்பட்டு வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக அந்த 4 சாலை சந்திப்பில் ஹைமாஸ்க் விளக்கு அமைக்க கோரிக்கை விடுத்து வந்தனர். இது காங்கிரஸ் பிரமுகர்கள் மூலம் ஜெயசிம்மன் தகவல் அறிந்து தனது சொந்த செலவில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கு ஹைமாஸ்க் விளக்கு அமைத்து கொடுத்துள்ளார். இதனால் மகிழ்ச்சியடைந்த கிராம மக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து விழா நடத்தினர். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி முதல்வராக கீதா என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் உயர்கல்வித்துறை கல்லூரி கல்வி இயக்குநராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தார். இவர் உயர்கல்வித்துறை கல்லூரி இயக்குநராக இருந்தபோது யூடியூப் சேனல் நடத்தியது உள்ளிட்ட பல்வேறு புகாரின் பேரில் இவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டிருந்தார். இதற்கான ஆணையை தஞ்சாவூர் மண்டல உயர்கல்வித்துறை கல்லூரி கல்வி இணை இயக்குநர் தனராஜன் அவரிடம் வழங்கியபோது அவர் அதனை கிழித்து பிரச்சினை செய்துள்ளார். இதனால் தஞ்சாவூர் மண்டல உயர்கல்வித்துறை கல்லூரி கல்வி இணை இயக்குநர் தனராஜன் அரசு பணியை செய்யவிடாமல் தடுத்ததாக திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் கீதா மீது அரசு பணியை செய்யவிடாமல் தடுத்தல், அரசு ஆவணத்தை கிழித்தெறிதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் அனைத்து கடைகளிலும் தமிழில் பெயர் பலகை வைப்பது தொடர்பாக விழிப்புணர்வு பேரணி ஈரோட்டில் நடைபெற்றது. இப்பேரணியை வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமன் துவக்கி வைத்தார். முன்னதாக இந்த பேரணி வெற்றி பெற வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, தனியார் நிறுவனங்கள் ஆங்கிலத்தில் பெயர் வைப்பதை கண்டித்து அவர்களது உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழாக்கம், தமிழ் பெயர் பலகை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதை ஏற்றுக்கொண்டு தமிழகம் முழுவதும் அனைத்து கடைகளுடைய பெயர் பலகையும் தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று முதல் கட்டமாக பெரியார் வந்த மண் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பினுடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய தலைவர் ஆர்.கே. சண்முகையில் வழிகாட்டுதல் அடிப்படையில் இளைஞரணி தலைவர் ராஜா தலைமையிலே மாபெரும் இருசக்கர பேரணியை உருவாக்கியிருக்கிறோம். இந்த பேரணியை மாண்புமிகு வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பேரணி என்பது கடைகளிலே கட்டாயமாக பெயர் பலகை இருக்கப்பட வேண்டும். வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கிறது. பெயர் பலகை முழுமையாக தமிழாக்கம் செய்யப்பட்டால் ஜிஎஸ்டி கணக்கு வழக்குகளிலே ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படும் என்று எண்ணுகின்றார்கள். அதற்கு அரசு ஆகவே அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விரைவாக இதே ஈரோடு மாவட்டம் போன்று மாவட்ட வாரியாக இந்த பணிதனை செய்ய இருக்கிறோம். 1967 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அரசு துறை அதிகாரிகள் கட்டாயமாக தமிழில்தான் கையெழுத்து போட வேண்டும் என்பதை சட்டமாக்கினார்கள். ஆனால் இந்த அரசு துறை அதிகாரிகள் முழுமையாக அதிகபட்சமாக ஆங்கிலத்தில்தான் கையெழுத்து போடுகிறார்கள் என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று 1978 அனைத்து கடைகளிலும் பெயர் பலகை தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை அரசு சட்டமாக்கியது. ஆனால் சட்டமாக்கியதோடு அவர்கள் விட்டுவிட்டார்களே தவிர அதை மீட்டெடுப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடும் முயற்சி எடுத்து இந்த பணிதனை தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே கடை பெயர் பலகை என்பது தமிழாக்கம் செய்ய வேண்டும். இதற்கு அரசும் எங்களுக்கு வேறு எந்த இடர்பாடும் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். உள்நாட்டு வணிகர்கள் அநேகமாக தமிழாக்கம் வைத்திருப்பார்கள். வெளியூர் கம்பெனிகள், கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனங்கள் தான் முழுமையாக ஆங்கிலமாக வைத்திருக்கிறது. முதல் கட்டமாக பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அரசு நோட்டீஸ் மூலமாக அவர்கள் கட்டாயமாக பெயர் பலகை தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும்
இல்லை என்றால் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போன்று ஈரோடு மாவட்டத்திலே ஒருங்கிணைந்த கனி மார்க்கெட் 1200 கடைகள் இருக்கிறது. அதை உள்ளடக்கி அதற்கு தகுதியான இடத்தை தேர்வு செய்து 1200 கடைகளும் ஒரே இடத்தில் வணிகம் செய்வதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். இது குறித்து மாண்புமிகு துறையினுடைய அமைச்சரிடத்திலும் நாங்கள் கோரிக்கை மனு தர இருக்கிறோம். அதற்கு தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு முழுமையாக துணை இருக்கும் என்பதை சொல்லி தமிழகம் முழுவதும் பெயர் பலகை ஆக்க வேண்டும் என்பதை இன்று தொடங்கியிருக்கிறோம். இந்த தொடக்கம் நிறைவு செய்யும் வரை தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு இந்த பணிதனை செய்யும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் கணேசன். இவருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலம் அருகில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை குத்தகை முறையில் எடுத்து முத்துசாமி குடும்பத்தினர் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் முத்துசாமி மற்றும் அவரது மகன் பூமாலை ஆகியோர் பொதுமக்கள் பயன்படுத்தும் அம்மம்பாளையம் சின்ன ஏரி நீரோடை பிரதான வாய்க்காலை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை கணேசன் மற்றும் அவரது மனைவி தமிழ்ச்செல்வி, உறவினர் தமிழ்வேந்தன் ஆகியோர் தட்டி கேட்டதால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது பூமாலை மற்றும் முத்துசாமி ஆகிய இருவரும் அரிவாளால் மற்றும் மம்முட்டியால் கணேசன் மற்றும் தமிழ்வேந்தன் ஆகியோரை சரமாரியாக வெட்டினர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பூமாலையை தேடி வந்தனர். இந்நிலையில் காட்டுக்கோட்டை பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது பூமாலையை பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை தருமபுரம் அதியனம் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற புத்தக திருவிழாவை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், கூடுதல் ஆட்சியர் ஷபீர் ஆலம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து புத்தக அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை விளக்கும் திட்ட விளக்க கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற தொடக்க விழாவில் புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு கூப்பன் வழங்கப்பட்டு குலுக்கல் முறையில் தேர்வானவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் தொடங்கி மேல சிந்தாமணி பகுதியில் உள்ள அண்ணா சிலை வரை மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்ற மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அவர்கள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வருங்கால முதலீடு சமுதாயம் தூத்துக்குடி வடபாகத்தில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த லூர்தம்மாள்புரம் புனித லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக மாதாவின் கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஜெபம் செய்து கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த கிறிஸ்தவர்கள் கைகளை தட்டியும் மரிய வாழ்க என தெரிவித்தும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கூடலூரில் அந்தோணியார் தேவாலயம் அமைந்துள்ளது. இந்த தேவாலயத்தின் பொங்கல் விழாவை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்ற பின் தேவாலயத்தில் முன்பு கிராம பெண்கள் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெற்றது. இதில் மல்லிகை தோரணங்களை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் அந்தோணியார் சொரூபம் தனித்தனியாக வைக்கப்பட்டிருந்தன. வானவேடிக்கை முழங்க சப்பர தேர்கள் அடுத்தடுத்து அணிவகுத்து முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தது. அப்போது வழிநெடுக மக்கள் கூடி நின்று அந்தோணியாருக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி ஜெபம் செய்தனர்.
சென்னை திருவொற்றியூர் மண்டலத்திற்கு உட்பட்ட குமரன் நகர் காவலர் குடியிருப்பு பகுதியில் 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை எடுத்துக் கூறினர். மேலும் தங்கள் வசிக்கும் பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை பயன்படுத்தி புகைப்பிடித்துக் கொண்டே சில இளைஞர்கள் சாலையில் கூட்டமாக நிற்பதாக புகார் அளித்தனர். இதனையடுத்து உடனடியாக காவல்துறையினர் அழைத்து சம்பவ இடத்திற்கு சென்று நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய மாமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அப்பகுதியை கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். மொத்தமே 2 அறையில 5 வகுப்பு 1ஆப்பு 2ஆப்பு 3ஆப்பு 4ஆப்பு 5ஆப்பு இந்த 5 ஸ்டாண்டர்ட் இருக்க பிள்ளைங்க 2 வகுப்புல படிக்கிறீங்க. அந்த பிள்ளைங்களை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு பெரும் முயற்சி, ஒரு கூட்டு முயற்சி தான், தனிப்பட்ட கவி கணேசன் முயற்சி இல்லை, ஒரு கூட்டு முயற்சியில் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு யாரு இப்பத்தி கமிஷனர் அவர் பார்வையும் அவரும் கையெழுத்து போட்டுட்டார். இங்க இருக்கின்ற போலீஸ் குவார்டர்ஸ் தான் இடிச்சுட்டு பாலடைஞ்சு இருக்குல்ல இடிச்சுட்டு அதை பார்வையை இட்டாச்சு, விசிட் பண்ணியாச்சு. அந்த அடிஷனல் கமிஷனரும் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியும் ஒப்புதல் போட்டு கையெழுத்தே போட்டுட்டார். அந்த ஏரியிலிருந்து ஆரம்பிச்சு அந்த கையெழுத்தை போட்டு இங்க ஒரு பள்ளிக்கூடம் வரும். இதே பகுதியில் இங்க ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு, இன்னொரு போலீஸ் குவார்டர்ஸ் இடிச்சுட்டு இருக்கு. அதை ஹாஸ்பிட்டல் ஆக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கு. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 18 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன அறுவை சிகிச்சை மையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் அரசு செவிலியர் கல்லூரிகள் கொண்டுவர ஒன்றிய அரசிடம் கேட்டிருப்பதாகவும் விரைவில் வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த செவிலியர் கல்லூரி கேட்டுக்கிறோங்க ஒன்றிய அரசாங்கத்திடம். 38 மாவட்டங்களுக்கும் 38 செவிலியர் கல்லூரிகள் வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 5 தான் இருக்கிறது. இப்போ 38 மாவட்டத்துக்கும் வேணும் கேட்டுக்கிறோம். விரைவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்திருப்பதால் இங்க நிச்சயமா அந்த செவிலியர் பயிற்சி கல்லூரி மிக விரைவில் வருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இல்ல, இனிமே அந்த சூழ்நிலை இல்லைங்க. இப்ப அதுக்கான ஆபரேஷன் தியேட்டர் தான் இன்னைக்கு 8 தியேட்டர் திறந்திருக்கு. இதுல எல்லாத்துக்குமான அறுவை சிகிச்சை அரங்குகள் என்பது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ், ஒரு 5 ஸ்டார் இது மாதிரி திறந்து வச்சிருக்கு. இனிமே அந்த மாதிரியான நிலை இருக்காது. மருத்துவமனையில சிடி ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும்னா பேஷண்ட் இங்க இருந்து கீழே கொண்டு போய் புதிய பழைய அறையில எடுக்க வேண்டியது. புதிய அறை பழைய அறை எல்லாமே ஒரே காம்ப்ளெக்ஸ் தானுங்க. இல்ல எப்படியா இருந்தாலும் அப்படித்தானே இருக்கும். ஒவ்வொரு மாடிக்கும் ஒரு சிடி ஸ்கேன் வைக்க முடியாது இல்ல. முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை ஒட்டி விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பு உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் மாதவன், நகர செயலாளர் தனபாலன், வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ராஜகுரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பேரூராட்சிக்கு உட்பட்ட திருப்பாளையத்துறையில் குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. இங்கு அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் புகைமூட்டம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் இருந்து வருகிறது. இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. இதனால் ஆத்திரமடைந்த SPG மிஷன் தெரு, காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் குப்பை கிடங்கை முழுமையாக அகற்ற வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாபநாசம் வட்டாட்சியர் மணிகண்டன், காவல் துணை கண்காணிப்பாளர் அசோக், பேரூராட்சி செயல் அலுவலர் ரவிசங்கர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து அவர்கள் மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். SPG நகர், மிஷின் தெரு, திருப்பாலத்துறை இந்த பகுதியில் தலித் மக்கள் மற்றும் உழைக்கும் மக்கள் வசிக்கக்கூடிய அடர்த்தியான பகுதியிலே பகுதியின் நடுவில் தொற்று நோயை ஏற்படுத்தும் வகையிலே 15 வார்டுடைய குப்பைகளையும் கழிவுகளையும், ஹோட்டல் கழிவுகளையும், நாய் உள்ளிட்ட துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இறந்த இறைச்சிகளையும் இங்கே 15 வருடங்களுக்கு மேலாக கொட்டி மிகப்பெரிய தொற்று நோயை ஏற்படுத்தி
மக்களுக்கு காலரா உள்ளிட்ட கொடிய நோய்களை தொடர்ந்து ஏற்படுத்துகிறார்கள். இதை இங்கிருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு செய்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வெட்கக்கேடு. அந்த வகையிலே இன்று இந்த பகுதி மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய சாலை மறியலை நிர்வாகத்தின் கவனத்திற்கு ஏற்படுத்தும் வகையில் அறிவித்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மேல்மலை கீழ்மலை பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு 770 பேருக்கு பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பழனி தொகுதியில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி இது 5வது நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்றும், விடுபட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து பட்டா தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு திராவிட கழக தலைவர் கி. வீரமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இவரைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில செயலாளர் சிவ வீரமணி, மாவட்ட தலைவர் அன்பரசன், மாவட்ட செயலாளர் அறிவழகன் மற்றும் திராவிட கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆந்திர மாநில அரசு விரைவு பேருந்து 25 பயணிகளுடன் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் நோக்கி குப்பம் வழியாக வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த பயணிகள் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனையடுத்து காயங்களுடன் இருந்த பயணிகளை அருகில் இருந்த பொதுமக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பர்கூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அப்பகுதியில் சாலைகள் குறுகலாகவும் அதிக வளைவுகள் உள்ளதாகவும் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அந்த சாலையை விரிவுபடுத்தி சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள பேருந்து நிலையத்தில் விளாக்குடியைச் சேர்ந்த சீதாலட்சுமி, கீழங்கலூர் நங்காலி பகுதியைச் சேர்ந்த ராணி, கம்பலம், அன்புமலர் உள்ளிட்ட 4 பெண்கள் கூலி வேலைக்கு செல்வதற்காக பேருந்திற்காக காத்திருந்தனர். அப்பொழுது கும்பகோணத்திலிருந்து பட்டுக்கோட்டை நோக்கி வந்த அரசு விரைவு பேருந்து தாறுமாறாக ஓடியதில் பேருந்துக்காக காத்திருந்த பெண்கள் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த பெண்கள் மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவம் குறித்து மன்னார்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய அரசு பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருச்சி தேசிய கல்லூரியில் வருகின்ற 7ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ICRS எனப்படும் பன்னாட்டு கருத்தரங்கம் தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது பன்னாட்டு கருத்தரங்கத்தில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து சிறந்த விளையாட்டு வல்லுநர்கள் மற்றும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இருந்து உடற்கல்வியல் அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பங்கேற்று கருத்தரங்கை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். கேலோ இந்தியா, செஸ் ஒலிம்பியாட் போன்று இந்த கருத்தரங்கம் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்று சிறப்பிக்கும் ஒன்றாக இருக்கும் என்றும் கூறினார். International Congress on Renaissance in Sports, ICRS. இது நம்முடைய விளையாட்டுத்துறைக்கான ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 முறை நடத்தி இதை 5வது முறையாகவும் நம்முடைய நேஷனல் கல்லூரியில் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இந்த முறை இந்த ICRS உடைய சேர்மனாக நான் பொறுப்பேற்று இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 50க்கும் மேற்பட்டிருக்கின்ற இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸிலிருந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அதை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே யார் யாரெல்லாம் சாதித்திருக்கிறார்கள், அங்கே யார் யாரெல்லாம் இதற்கான ஆளுமையாக இருக்கிறார்கள், அங்கே யார் யாரெல்லாம் இதற்கான ஒரு டைரக்டர்ஸாக இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இங்கே அழைத்து ஒரு கருத்தரங்கம் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அது 10ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. 7ஆம் தேதி அன்று நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ICRS கருத்தரங்கத்தை தொடங்கி வைக்கின்றார். அதில் நம்முடைய மாஸ் மினிஸ்டர் மாண்புமிகு அமைச்சர் K. நேரு அவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். மாலை இது ஒரு 6 மணி அளவில் நம்முடைய நேஷனல் கல்லூரியில் தொடங்க இருக்கின்றது. இந்த 4 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான, உதாரணத்துக்கு ஒரு நாள் ஜெர்மனிய நாட்டினுடைய தலைமை தூதரக அதிகாரி கலந்து கொள்கிறார். ஒரு நாள் முழுவதும் கருத்தரங்கம், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆளுமைகள் வந்திருக்கின்றவர்கள் கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கம் என்பது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு விளையாட்டு என்று வரும்போது அதில் இருக்கின்ற சவால்கள் என்னென்ன, அதில் நாம் எப்படியெல்லாம் சாதிக்கலாம், அதில் இருக்கின்ற மற்ற என்னென்ன இதை டெக்னாலஜியை நம்ம உள்ளே புகுத்தலாம் என்கிற அளவிற்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே அவங்க பகிர்ந்துக்க போகிறார்கள்.
தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்துள்ள பரிகம் காட்டுவளைவு கிராமத்தில் உள்ள புஷ்பாகரம் என்பவரின் வீட்டில் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறியும் சோதனை நடத்தப்படுவதாக மருத்துவம் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் மேலாண்மை குழுவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மேலாண்மை குழுவினர் மற்றும் தருமபுரி சுகாதார இணை இயக்குநர் சாந்தி தலைமையிலான மருத்துவ குழுவினர் அங்கு சென்றபொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் ஸ்கேன் செய்யும் எந்திரத்துடன் தப்பிச் சென்று விட்டார். இதனையடுத்து வடிவேலுக்கு உதவிய பெரியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வனிதா மற்றும் கருவுற்ற பெண்களை காரில் அழைத்து வந்த ஓட்டுநர் முருகன் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய வடிவேலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி செக் போஸ்ட் சிக்னல் அருகே அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். ஆவடி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சாலையின் நடுவே மாணவ மாணவிகள் பல்வேறு வாசங்களை கொண்ட பதாகைகளை கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பின்னர் வாகனம் ஓட்டும் பொழுது கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும், மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது என பல்வேறு வாசங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளிடம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.